அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா? பிரதர், எல்லாரும் என்னென்னமோ செய்யறாங்கன்னா, நான் ஆண்டவருடைய டைமிங்காக காத்திருக்கிறேன். இதே ஷார்ட்கட்லாம் போறாங்க, ஆனா எனக்கு அவர் எனக்கு கொடுக்குற அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறேன். அப்படி இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கீங்க, கர்த்தர் கனப்படுத்த போகிறார். எல்லாம் ஷார்ட்கட்ல போயிட்டு இருக்கான் பிரதர், ஆனா நான் மட்டும் அவரோட டைமிங்காக வெயிட் பண்றேன். யாரும் அந்த ஷார்ட்கட்ல போனா எங்கேயோ போயிருந்துருக்கலான்றாங்க, ஆனா இல்லை நான் எங்கிட்டோ போயிருந்திருப்பேன். அதனால நான் அவரோட டைமிங்காக தான் வெயிட் பண்றேன். நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்காக இந்த வார்த்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிற நீ புது பலன் அடைவாய். பரலோக பலனை நீங்கள் இன்று பெறுவீர்கள். புது பலன், இதுவரை இல்லாத அந்த அபிஷேகத்தினாலே ஒரு புது பலன் இன்று உங்களுக்கு உண்டு. அந்த புது பலன் உங்களுக்கு அவசியம். பாருங்க, அடுத்த லெவலுக்கு போறீங்கல்ல, அந்த புது பலன் அவசியம். அடுத்த லெவல்ல நீங்க தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய போறீங்கல்ல, அதற்காகத்தான் இந்த புது பலன். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு இன்று ஒரு புதிய பலன், பரலோக பலன். அடுத்து என்னன்னா, அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். எழும்புவீங்க அப்படின்னா என்ன? புது எல்லைகளுக்குள்ளாக நீங்க போறீங்க, நியூ லெவல்ஸ்க்கு போறீங்க, அடுத்த லெவலுக்குள்ள போறீங்க, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போறீங்க. காத்திருந்தீங்கல்ல இத்தனை நாளுக்கு, இதுக்காக தான் காத்திருந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் புது பலனை கொடுத்து புது எல்லைகளுக்குள்ளாய் உன்னை அழைத்து செல்கிறேன். நீ உயர எழும்புவாய், நீ எழும்பி பறப்பாய் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இவ்வளவு நாள் ஒரு லெவல்ல இருந்திருக்கீங்க, இன்னைக்கு அந்த புது பலனை பெற்று அடுத்த லெவலுக்குள்ள போறீங்க. தேவன் பயன்படுத்த போகிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, அடுத்து போட்டிருக்கு, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, புதிய நடையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பாருங்க, ஓடுறானா டயர்ட் ஆகலையா, நீ நடந்து போயிட்டே இருக்கானா அவன் டயர்ட் ஆகல. அப்படின்னா என்னன்னா, அந்த புதிய நடை, அந்த வாக் ஆஃப் ஃபெய்த்தை கற்றுக் கொடுக்குறாரு. சூப்பர் நேச்சுரல் வாக். அப்ப எல்லாம் அப்படி நடக்கிறான்னா உங்களுக்கு மட்டும் சூப்பர் நேச்சுரல் வாக். அந்த ஃபெய்த் வாக்கை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு காத்திருக்கிறாயே, உனக்கு ஒரு புதிய பலனை தர்றேன், உன்னை புதிய எல்லைக்குள்ள அழைத்து செல்றேன், உனக்கு புதிய நடையை கற்றுக் கொடுக்கிறேன், எனக்காக நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். புது பலன், புது எல்லை, புது நடை. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.